ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ மை சேனல். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான கதைய தான் பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம சீக்கிரம் கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்ட்டிங்ஸ்லயே நம்ம படத்தோட ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோ ஒரு பொண்ண 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயின்ட்ட இப்ப பேசிட்டு இருக்காரு. "நான் எங்க வீட்ல அம்மா அப்பாட்டலாம் பேசிட்டேன். நீ உங்க அம்மா அப்பாட்ட பேசு. நான் நாளைக்கே பொண்ணு கேட்க வரேன்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஹீரோயின் 5 வருஷம் லவ் பண்ணாலும் கல்யாணம்னு வரும்போது கொஞ்சம் தயங்குறாங்க. இதையும் ஹீரோ கேட்குறாரு. "ஏன் 5 வருஷம் தான் லவ் பண்ணோம்ல, ஏன் கல்யாணம்னு உடனே தயங்குற? என்ன உங்க வீட்ல பேசுறியா இல்லையான்னு கேட்க, ஹீரோயின் ஒரு வித தயக்கத்தோடயே நான் பேசுறேன், நீ அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் நைட்டு தூங்க போயிடுறாரு. தூங்கி காலைல முழிச்சா அவங்க அம்மா வந்து ஹீரோவ எழுப்பி விடுறாங்க. இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கதை மாறும். பொண்ணுங்க இடத்துல பசங்க இருக்க மாரியும், பசங்க இடத்துல பொண்ணுங்க இருக்க மாரியும் இருப்பாங்க. நீங்க அதுக்கேத்த மாரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோவ எழுப்பி விட்டு, "என்னடா இன்னும் தூங்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை பார்க்க வரப்போறாங்க. ஏந்திரிச்சு அடக்கம் ஒடுக்கமா வேட்டி சட்டைய போட்டுக்க" அப்படிங்கிறாங்க. ஹீரோவ, "ஏம்மா ஃபேண்ட் போட்டா என்னம்மா உனக்கு பிரச்சனைன்னு?" கேட்க, "சொல்றத கேளுடா, அடக்க ஒடுக்கமா வேட்டி சட்டை கட்டுன்னு" சொல்றாங்க. ஹீரோவும் எந்திரிச்சு கிளம்பிட்டு வேட்டி சட்டை போடுறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட அம்மா அவங்க ஹஸ்பண்ட பார்த்து, "என்னங்க சீக்கிரம் அந்த ஸ்நாக்ஸ்லாம் செய்யுங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்துட போறாங்க" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஹீரோவோட அம்மா ஹீரோவோட அப்பாவுக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க. அவரும் போய் செய்றேன்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் சமைச்சுக்கிட்டு இருக்காரு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம். மாப்பிள்ளை பார்க்க ஹீரோயின் வீட்லேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. ஹீரோ கிச்சன்லேருந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் குடுக்குறாரு. ஹீரோயினை பார்த்து, "உனக்கு டீ பிடிக்காதுல்ல, சென்டரில் இருக்கிறது தான் காஃபி எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொன்று நோட் பண்ணணும். ஜென்ட்ஸ் 2 பேருமே, அதாவது ஹீரோவோட அப்பாவும் சரி, ஹீரோயினோட அப்பாவும் சரி, 2 பேருமே கழுத்தில் தாலி மாட்டியிருக்காங்க. சம்பிரதாயம் எல்லாம் பேசுறது எல்லாமே ஹீரோயினோட அம்மாவும், ஹீரோவோட அம்மாவும் தான் பேசிக்கிறாங்க. ஸோ பேச வேண்டியத பேசிர்லாமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா ஆரம்பிக்க, ஹீரோவோட அம்மாவும் ஆரம்பிக்கிறாங்க. "நாங்க என்னங்க சொல்ல வேண்டியது இருக்கு? எங்களுக்கு இருக்கதோ ஒரு பையன் தான். எங்களுக்கு அப்புறம் எல்லா சொத்தும் அவனுக்கு தான் வரும். பத்தாததுக்கு நாங்க 50 பவுன் நகையும் போடுறோம்" அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு கல்யாண டேட்டும் குறிச்சு கல்யாணமும் நடக்குது. கல்யாணத்துல ஹீரோயின் ஹீரோ கழுத்துல தாலி கட்டுறாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ அதாவது பொண்ணு வீட்டுக்கு போறாரு. அவங்க அம்மா அப்பாவ பார்த்து அழுதுகிட்டே போறாரு. நான் தான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்திலேயே, பொண்ணுங்க இடத்துல பசங்களும், பசங்க இடத்துல பொண்ணுங்களும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் வீட்டுக்கு போறாரு. போன புது இடம், அவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி இருக்கிறாரு. ஸோ ஹீரோயினோட நைட்டு ரூம்ல இருக்கும்போது, ஹீரோயின், "நம்ம 5 வருஷம் என்னதான் லவ் பண்ணியிருந்தாலும் உடனே ஃபர்ஸ்ட் நைட்லாம் வேணாம். உனக்கு செட் ஆகுற வரைக்கும் நம்ம தள்ளி போடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட தலையெல்லாம் கழச்சி விடுறாங்க. ட்ரெஸ்ஸையுமே கொஞ்சம் கசக்கி விடுறாங்க. "நீ காலைல எந்திரிச்சு போகும்போது யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது இல்லையா" அப்படின்னு சொல்லிட்டு. காலைல எந்திரிச்சு வெளில போனோனே ஹீரோயினோட அப்பா ஹீரோவ பார்த்துட்டு, "போய் குளிச்சுட்டு சீக்கிரம் கிச்சனுக்கு வாப்பான்னு" கூப்பிடுறாரு. காலைல ஏந்திரிச்சதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஹீரோவ போட்டு வேலை மேல வேலை சொல்லி சாகடிக்கிறாரு ஹீரோயினோட அப்பா. அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடியே ஹீரோயினோட அம்மாவும் சரி, ஹீரோவோட அம்மாவும் சரி 2 பேரும் பேசியிருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹீரோ வேலைக்கு போகக்கூடாது. என் பொண்ணு தான் 1,00,000 சம்பளம் வாங்குறாரே, அப்புறம் எதுக்கு பையன் வேலைக்கு போயிட்டு வீட்ல இருந்து குடும்பத்த பார்த்துக்கிட்டுன்னு அப்பயே டீல் பேசியிருப்பாங்க. ஸோ ஹீரோ வீட்ல இருந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு டிஃபன் பேக் பண்ணுறது, லஞ்ச் பேக் பண்ணி தரதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் வேலைக்கு போனதுக்கப்புறம் போர் அடிக்குதேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பேசிகிட்டு இருப்பாரு. இதை கூட நிம்மதியாக விடாமல் இதை காதில் வாங்கிட்டு, "என்ன பொழுதனைக்கும் உங்கள் அம்மா அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்க, வந்து வீட்டு வேலையை பாருன்னு" சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா ஹீரோவை விரட்டிக்கிட்டே இருப்பார். வேலையை விட்டு வந்தோடனே ஹீரோ இதெல்லாம் பற்றி சொல்கிறாரு. "உங்கள் அப்பா சும்மா சும்மா ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு" சொல்ல, ஹீரோயின் இதை பெருசாகவே கண்டுக்கல. அதுக்குள்ளே மாமனார் மருமகன் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாகவே எடுத்துக்கல. ஸோ சண்டே அடுத்த நாள் ஹீரோயின் எழுந்திரிக்கிறாங்க. "எங்கேயாவது வெளில போகலாமான்னு" கேட்க, ஹீரோ, "அதெல்லாம் வெளிலலாம் போவேனா, வீட்டிலே இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம். எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா, நீ காஃபி போட்டு தரியான்னு" கேட்க, ஹீரோயினும் இதோ நான் போய் காஃபி போடுறேன்னு சொல்லிட்டு கிச்சன் போகிறாங்க. ஹீரோயின் கிச்சனுக்கு போனதுக்கப்புறம் கிச்சன்லேருந்து ஏதோ சவுண்டு கேட்குது. ஹீரோவும் எந்திரிச்சு கிச்சனுக்கு போனால், அங்கே ஹீரோயினோட அப்பா, "ஏம்மா நீ தான் டெய்லி வேலைக்கு போகிற, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, நீ ரெஸ்ட் எடுக்கலாம்ல, என்ன காஃபி போட்டுக்கிட்டு இருக்க, துரை என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்காரா, ஏன் அவரால் காஃபியெல்லாம் போட மாட்டாரா, சும்மா தானே வீட்டில் இருக்காருன்னு" சொல்லி சண்டை போட, இதை காதில் வாங்கின ஹீரோ, "நீ போய் ரெஸ்ட் எடுமா, நானே காஃபி போடுறேன்னு" சொல்லிட்டு ஹீரோவே வந்து காஃபி போடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் ஹீரோயின் எப்போதும் போல் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க இல்லையா. ஆஃபீஸில் இருக்க ஹீரோயினுக்கு ஹீரோ ஃபோன் அடித்து, "எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரவா" அப்படின்னு கேட்க, "போயிட்டு வாடா, ஆனால் எதுக்கு இருந்தாலும் எங்கள் அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போன்னு" சொல்ல, எங்கே உங்கள் அப்பா தான் விட மாட்டாருன்னு சொல்லிட்டு கேட்டாலும் வேஸ்ட்டு தான் சொல்லிட்டு ஹீரோவும் விட்டுடுறாரு.
இப்படியே நாட்கள் போது. ஒரு நாள் ஹீரோயின் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்ப, ஹீரோயினோட அப்பா கூப்பிடுறாரு, "வாம்மா உனக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தொர பண்ணத வந்து பாரு" அப்படின்னு சொல்லிட்டு என்ன காட்டுறாருன்னா, ஹீரோ தாலிய வந்து பாத்ரூம்ல மாட்டி வச்சிருப்பாரு ஆணில. அத இவரு பார்த்துருப்பாரு. ஸோ இத்தன பேர் முன்னாடி அக்னி சாட்சியா கட்டின இந்த தாலிய போய் கழட்டி வச்சிருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோயினும் "இல்லப்பா குளிக்கும்போது இது தெரியாம கழட்டி வச்சிருப்பான்" அப்படின்னு சொல்ல, "ஓ! நீ அப்படி சொல்ல வரியா? நானும் உன்ட்ட சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். இப்ப சொல்றேன் பாரு." ஒரு வேலையும் ஒழுங்கா செய்றது கிடையாது. ஒவ்வொரு வேலையும் சொல்லி சொல்லி வாங்க வேண்டியதா இருக்கு. சாப்பாடு தான் சமைக்கிறானே தவிர கொஞ்சம் கூட டேஸ்ட்டே இல்ல. என்ன அவங்க வீட்ல வளர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட, இத பார்த்த ஹீரோவுக்கு டென்ஷன் ஆகுது. அங்கிள் எதா இருந்தாலும் என்னைய மட்டும் திட்டுங்க. எங்க அம்மா, அப்பா எல்லாம் இழுக்காதீங்கன்னு சொல்ல 2 பேருக்குள்ள வாக்குவாதம் அதிகமாகி, ஹீரோ ஒரு கட்டத்தில ஹீரோயினோட அப்பாவ வந்து வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சுடுறாரு. இத பார்த்த ஹீரோயின் டென்ஷன் ஆகி ஹீரோவ கன்னத்திலே பலார்ன்னு ஒரு அறை விட்டுர்றாங்க. எங்க அப்பாவ இப்படி பேசுறியான்னு சொல்லிட்டு. அறை விட்டதுக்கப்புறம் ஹீரோ பெட்லேருந்து எந்திரிக்கிற மாரி காட்டுறாங்க. ஆக்சுவலி நைட்டு ஹீரோயின்ட்ட பேசிட்டு ஹீரோ தூங்குனதுக்கப்புறம் இப்போ வந்த சீன் எல்லாமே ஹீரோவோட கனவுங்க. இப்ப ஹீரோ தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டாரு இல்லையா? ஹீரோவோட அம்மா வந்து கூப்பிடுறாங்க, "ஏந்திர்றா பொண்ணு பார்க்க போணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ அழைச்சிட்டு போறாங்க. ஹீரோ ஃபேண்ட் ஷர்ட் போட்டுட்டு தான் ஹீரோயின் வீட்டுக்கு போறாரு. ஹீரோயின் காஃபி கொண்டு வந்து குடுக்குறாங்க. ஸோ ஹீரோயினையும் உட்கார சொல்லிட்டு ஹீரோ பேசுறாரு. நானே முதல்ல பேசிடுறேன். எங்க 2 பேருக்குமே புடிச்சிருக்கு. உங்களுக்கும் ஓகே தானேன்னு சொல்லிட்டு 2 பேர் பேரண்ட்ஸ்ட்டயுமே ஃபர்ஸ்ட்டு சம்மதத்த வாங்குறாரு. அடுத்ததா 2 பேருமே ஓகே சொன்னதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினோட அம்மாவ பார்த்து, "ஆன்ட்டி நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்களா?" அப்படின்னு கேட்க அவங்க தயங்குறாங்க. அங்கிள் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு ஆன்ட்டி. நீங்க சொல்லுங்கன்னு சொல்ல, சரின்னு ஒத்துக்கிறாங்க. நீங்க கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் உங்க வீட்ட எப்பல்லாம் மிஸ் பண்ணுவீங்க?" அப்படின்னு கேட்க, இப்ப வரைக்குமே நான் மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனேன்னா, அந்த ஸ்கூல் குழந்தைங்கலாம் எக்ஸாம முடிச்சுட்டு லீவுக்கு வீட்ல இருந்துட்டு மறுபடியும் ஸ்கூல் வரப்போ ஒரு மனநிலையில இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி தான் ஒவ்வொரு தடவையும் நான் எங்க அம்மா வீட்லேருந்து வரப்ப இருப்பேன். நான் எங்க அம்மா வீட்ல இருக்கப்போ ஒரு வேல கூட பார்க்க மாட்டேன். ஆனா, இங்க வந்து எல்லா வேலையுமே நான் தான் பார்ப்பேன். ஆனா, என் ஹஸ்பண்ட் என்னைய நல்லா தான் பார்த்துக்கிறாரு. இருந்தாலும் எங்க அம்மா வீட்ல இருக்க உரிமை எனக்கு இங்க இருக்காது. எதா இருந்தாலும் கொஞ்சம் தயக்கத்தோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து அவங்க அம்மாவ பார்த்து கேட்குறாரு, "அம்மா நீ எப்படிம்மா உங்க அம்மா, அப்பா வீட்ட மிஸ் பண்றியாம்மான்னு?" கேட்க, அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே எனக்கும் பொருந்தும்டா அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவோட அப்பா, "ஏம்மா நான் உன்னைய ராணி மாரி தானே பார்த்துக்கிறேன். என்னம்மா இப்படி சொல்றேன்னு?" கேட்க, "நீங்க என்னைய ராணி மாரி தாங்க பார்த்துக்கிறீங்கன்னு" ஹீரோயின் சொல்றவே, ஹீரோ இடையில பேச ஆரம்பிச்சுடுறாரு. "அப்பா நீங்க ராணி மாரி தான் பார்த்துக்கிறீங்க. ஆனா அவங்க அம்மா, அப்பா வீட்ல அம்மா ராணியாவே இருந்திருப்பாங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "எனக்கு ஒரு கண்டிஷன். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஒரு பெரிய வீடா பார்த்து எல்லாரும் சேர்ந்து இருப்போம். அப்படி இல்லையா, நாங்க 2 பேரும் 1 மாசம் எங்க வீட்ல, 1 மாசம் ஹீரோயின் வீட்லன்னு மாறி மாறி இருக்கோம். இந்த கண்டிஷனுக்கு ஓகேவான்னு?" கேட்க, அ அவங்கெல்லாம் தயங்குறாங்க. அவரோட அப்பா என்ன சொல்றாருன்னா, "அது என்னப்பா காலங்காலமா நடக்கிறத எப்படிப்பா மாத்த முடியும்னு சொல்றது? காலங்காலமா நடக்கிறது இல்லப்பா. ஆண்களோட சுயநலம் இதுல இருக்கு. நம்ம சொந்தக்காரவங்க வீட்டுக்குலாம் போனா நீங்க என்ன சொல்வீங்க? போய் ஒரு 2 நாளா கூட ஆயிருக்காது. நீங்க உடனே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டே இருப்பீங்க. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட சேர்ல உட்காந்து சாஞ்சு உட்காருவீங்க பாருங்க. அப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? 1000 தான் மத்தவங்க வீட்டுக்கு போனாலும் நம்ம வீட்ல இருக்க மாரி வராதுன்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த மாரி இருக்கப்ப பொண்ணுங்க மட்டும் அவங்க சின்ன வயசுலேருந்து வளர்ந்த வீட்ட அவங்க அம்மா, அப்பாலாம் விட்டுட்டு வந்து எப்படி இருக்கும்போது அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்களாப்பா? அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆக்சுவலி இப்போ பொண்ணுங்கள விலை குடுத்து வாங்கிட்டு வந்து நம்ம வீட்ல வச்சுக்கிட்டு, அவங்க எப்படிலாம் இருக்கணும், எங்கெங்கெல்லாம் போகணும், அவங்க போணும்னா யார்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு போகணுங்கிற மாரி நம்பளுக்கு ஏத்த மாரி அவங்கள அடிமையா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இதெல்லாம் கேட்ட ஹீரோவோட அப்பா வந்து, "என்னப்பா நீ பேசுற? எதா இருந்தாலும் பிராக்டிகலா பேசுப்பா. இதெல்லாம் நடைமுறைக்கு செட் ஆகாது. வாயில பேசுறது ஈஸின்னு" சொல்ல, எல்லாமே வாயில பேசுறது பிராக்டிகல் இல்லன்னு தான் சொல்லுவாங்க. ஆரம்பத்தில விதவையா இருக்கவங்க வெள்ள புடவ கட்ட மாட்டேன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா? அப்ப அவங்க அத சொல்லும்போது இதெல்லாம் பிராக்டிகலே கிடையாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாரி நிலாவுக்கு முதல்ல போனவங்களும், நான் நிலாவுக்கு போப்போறேன்னு சொல்றப்ப இதெல்லாம் நடக்கிற விஷயமான்னு தான் நினைப்பாங்க. எதுவுமே முதல்ல ஒருத்தர் எடுத்து பண்ற வரைக்கும் இது பிராக்டிகலா நடக்குமான்னு தான் யோசிப்பாங்க. யாராவது ஒருத்தர் முன் வந்து மாற்றத்த தொடங்குற வரைக்கும் இங்க எதுவுமே மாறாம தான் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பொண்ணுங்க தாலி கட்டுறாங்களோ, அதே மாரி பசங்களும் தாலி கட்டிக்கணும். அப்பதானே 2 பேருக்குமே திருமணம் ஆயிருச்சுன்னு வெளில தெரியும். ஸோ, இந்த மாரி நானும் தாலி கட்டிக்க ரெடியா இருக்கேன். மாற்றத்த ஒருத்தர் தொடங்குனா தான் அது அடுத்தடுத்து மாற்றத்த உருவாக்கும். மாற நான் தயார், நீங்க மாறுறதுக்கு தயாராங்கிற ஒரு கேள்வியோட இந்த படம் முடியுது. ஸோ, ரொம்பவே சூப்பரா இந்த படத்த எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட பேரு ஹாட்ஸ்பாட். அதுல வர ஒரு மூவியோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது.